நாம எல்லாருமே சில ஜாம்பவான்கள பத்தி கேள்விப்பட்டிருப்போம். சில பேர் ஆரவாரமா வருவாங்க, ஆனா சில பேர் ரொம்ப அமைதியா வருவாங்க. அப்படி அமைதியான வலிமையால உருவான ஒருத்தரை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அவர்தான் MS தோனி. இந்த ஒரு வரிய நல்லா கவனிங்க. அவர் திறமையை துரத்தினார், புகழ் அவரை துரத்தியது. அடடா, என்ன ஒரு வார்த்தை! தோனியோட முழு வாழ்க்கையையும் இந்த ஒரு வரியில சுருக்கிடலாம். இதுதான் இந்த முழு பயணத்தோட மையக்கருத்து. வாங்க, இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போவோம். சரி வாங்க, நாம இப்போ ஒரு சின்ன பயணம் போகலாம். ராஞ்சிக்கு. அங்கதான் தோனியோட கதை ஆரம்பிச்சுது. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி கிரிக்கெட்ல இல்ல. அவரோட ஆரம்ப கால வாழ்க்கையை கேட்டீங்கன்னா ஆச்சரியப்பட்டு போவீங்க. காலையில பேப்பர் போடுற பையன், ஸ்கூல்ல ஒரு ஃபுட்பால் கோல்கீப்பர். பாருங்க, கிரிக்கெட்டுங்கிற வார்த்தையே அவரோட வாழ்க்கையில எங்கேயுமே அப்போ இல்ல. அப்பதான் அந்த ஒரு தருணம் வருது. ஒரு திருப்பு முனைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இது. அவரோட ஃபுட்பால் கோல் கீப்பிங் திறமைய ஒரு கிரிக்கெட் கோச் பாக்குறாரு. அவரோட அந்த கூர்மையான அசைவுகளை பார்த்துட்டு, ஏன் நீ விக்கெட் கீப்பிங் பண்ணக்கூடாதுன்னு கேக்குறாரு. அந்த கிரிக்கெட் பால கையில வாங்கின அந்த நொடி தோனிக்கு ஏதோ ஒன்னு பொறி தட்டுச்சு. இதுதான் நமக்கான இடம், இதுதான் நம்ம பாதைன்னு மனசுக்குள்ள ஒரு உள்ளுணர்வு. அது ஒரு பெரிய சகாப்தத்தோட ஆரம்பம்னு அப்போ யாருக்குமே தெரியாது. சரி, கிரிக்கெட்டுக்குள்ள வந்தாச்சு. ஆனா இங்கிருந்து தான் அசலான போராட்டமே தொடங்குது. தோனிங்கிற அந்த சாம்பியனை செதுக்குன ஒரு காலகட்டம் இது. அவரோட வாழ்க்கைய ரெண்டா பிரிச்சு பார்க்கலாம். பகல்ல ஒரு சாதாரண ரயில்வே டிக்கெட் பரிசோதகர், கஷ்டப்பட்டு உழைக்கிற ஒரு ஊழியர். ஆனா ராத்திரியில தான் அவரோட உண்மையான கனவு உயிர் பெறுது. கிரிக்கெட் மேல தீராத பசியோட இருக்கிற ஒரு இளம் வீரனா மாறுறாரு. யோசிச்சு பாருங்க, வாழ்க்கையே ஒன்னும் பூப்படுக்கையா இல்ல. கூட்ட நெறிஞ்ச ரயில்கள்ல பயணம், வெளிச்சமே இல்லாத இடத்துல பயிற்சி, பல ராத்திரிகள் ரயில்வே பெஞ்சில தான் தூக்கம். ஆனா ஒரு நாள் கூட ஒரு புகார் சொன்னதே இல்ல. ஒவ்வொரு கஷ்டமும் அவரை இன்னும் இரும்பா மாத்திட்டு இருந்துச்சு. டொமெஸ்டிக் கிரிக்கெட்ல ரன்ஸா குவிக்கிறாரு. ஆனா இந்திய அணிக்குள்ள இடம் மட்டும் கிடைக்கவே இல்ல. வருஷ கணக்கா நேஷனல் செலக்ஷன் அவரை கண்டுகொள்ளவே இல்ல. இந்த இடத்துல வேற யாரா இருந்தாலும் சோர்ந்து போயிருப்பாங்க இல்லையா? ஆனா தோனி வேற மாதிரி. இந்த நிராகரிப்புக்கெல்லாம் அவர் வாயால பதில் சொல்லல. அவர் ஒன்னே ஒண்ணுதான் முடிவு பண்ணாரு. நம்ம பேட் இன்னும் சத்தமா பேசட்டும், அவ்வளவுதான். அவரோட மன உறுதி இதுல இருந்து நாம புரிஞ்சுக்கலாம். எல்லா போராட்டத்துக்கும் ஒரு முடிவு உண்டு. அந்த நாள் வந்துச்சு. தோனி இந்தியா அணிக்குள்ள காலடி எடுத்து வச்சார். அது வெறும் ஒரு வீரரோட என்ட்ரி இல்ல, இந்தியா கிரிக்கெட்டோட தலையெழுத்தையே மாத்த போற ஒரு சக்தியோட வருகை. அவர் வந்ததும் எல்லாம் மாறிப்போச்சு. அந்த நீளமான முடி, யாருமே பாத்திராத அந்த ஹெலிகாப்டர் ஷாட்டு, எவ்ளோ பெரிய பிரஷரா இருந்தாலும் ஒரு பனிக்கட்டி மாதிரி கூலா இருக்கிற அந்த மனசு, அந்த பிரஷர்லயும் ஒரு சின்ன புன்னகை. தோனி ஒரு பிளேயர் மட்டும் இல்ல, அவர் ஒரு ஃபினாமினன். அவரோட உண்மையான சூப்பர் பவர் என்ன தெரியுமா? பேட்டிங்கோ கீப்பிங்கோ இல்ல, அது அவரோட கண்ட்ரோல். தன்னோட உணர்ச்சிகள் மேல, அந்த முக்கியமான தருணங்கள் மேல, ஏன் மேட்சோட ரிசல்ட் மேலேயே ஒரு கண்ட்ரோல் வச்சிருந்தாரு. அதுதான் அவரை தனிச்சு காட்டுச்சு. சரி, இப்ப அவரோட கரியர்லயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வரும். வருஷம் 2011. இடம் வான்கடே ஸ்டேடியம், உலகக்கோப்பை ஃபைனல். கிட்டத்தட்ட 28 வருஷ கனவு. ஒட்டுமொத்த இந்தியாவோட பார்வையும் அந்த மேட்ச் மேல. ஆனா என்னடான்னா, ஆரம்பத்திலேயே இந்தியாவுக்கு பெரிய அடி. முக்கியமான விக்கெட்ஸ் எல்லாம் போயிடுச்சு. மொத்த நாடும் பயங்கரமான பிரஷர்ல இருக்கு. அந்த நேரத்துல யாருமே எதிர்பார்க்கல, தோனி பேட்டிங் ஆர்டர்ல முன்னாடி வராரு. ஒரு துறவி மாதிரி அவ்வளவு அமைதியா ஒவ்வொரு பாலையும் ஃபேஸ் பண்றாரு. கொஞ்சம் கொஞ்சமா ஆட்டத்தோட போக்கே மாத்துறாரு. அந்த நிதானம், அடேங்கப்பா. அப்புறம் அந்த ஒரு மொமெண்ட், அந்த சரித்திர தருணம். ஒரே ஒரு ஷாட், ஹெலிகாப்டர் ஷாட். உலகக்கோப்பையே ஜெயிச்சாச்சு. ஆனா அங்க ஆரவாரம் இல்ல, ஆக்ரோஷம் இல்ல. அந்த பேட்டை மெதுவா ஒரு சுழட்டு சுழட்டிட்டு ஒரு சின்ன புன்னகை. அந்த நம்பிக்கை கண்ல தெரிஞ்சது. அதுதான் MS தோனி. பாருங்க, தோனியோட கதை வெறும் ஒரு கிரிக்கெட் வீரரோட கதை மட்டும் இல்ல, அது நம்ம எல்லாருக்குமான ஒரு வாழ்க்கை பாடம். அப்படி அவரு நமக்கு என்னதான் சொல்லிட்டு போயிருக்காரு? அவர் எப்படி விளையாடினாரோ அதே மாதிரி தான் ரிட்டையர்மெண்ட்டும். ரொம்ப அமைதியா, பெரிய ஃபேர்வெல் மேட்ச் இல்ல, சென்டிமெண்டலான பேச்சுகள் இல்ல. எப்படி வந்தாரோ அப்படியே அமைதியா போயிட்டாரு, எந்த ஒரு ஆரவாரமும் இல்லாம. அப்போ தோனியோட ஃபார்முலா என்ன? ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு பெரிய ஆளுங்களோட தொடர்பு தேவையில்ல, ஆனா அமைதியான ஒரு மன உறுதி வேணும். தினமும் கொஞ்சம் கொஞ்சமா உழைக்கணும். முக்கியமா எத்தனை தடவை விழுந்தாலும் எழுந்து நிக்கிற தைரியம் வேணும். இறுதியா தோனியோட வாழ்க்கை நம்ம முன்னாடி ஒரு கேள்விய வைக்குது. நீங்க புகழ துரத்துறத நிறுத்திட்டு
உங்க திறமைய மட்டும் துரத்த ஆரம்பிச்சா என்ன நடக்கும்? யோசிச்சு பாருங்க. உங்களுக்கான பதில் உங்ககிட்டயே இருக்கு.